நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம், பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? கண்களை மூடுவோம். எல்லா கண்களை மூடுங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க, நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்கிறேன், இது எனக்கு இல்லைன்னு நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு தான் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, சொல்லுங்க. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. நன்றி தகப்பனே. இந்த வேளையில் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, அந்த ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். தொடர்ந்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்முடைய செய்தியின் தலைப்பு ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏதுவில்லாதிருந்தும், ஏன்னா நானே மறந்துடுறேன் மறுபடியும். என்னது தலைப்பு? என்னது? ஏதுவில்லாதிருந்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த வழியுமே இல்லாதிருந்தும். ஏதுவில்லாதிருந்தும் என்ன அர்த்தம்? எந்த வழியுமே இல்லாதிருந்தும். இன்றைக்கு எல்லா வழியும் இருந்து இங்க நம்ம வந்து உட்காரல. ஒருவேளை இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க சொல்லலாம், ஆனா ஒரு காலத்துல எந்த வழி இல்லாம தான் நான் இங்க வந்தேன். அல்லேலூயா. எந்த வழியும் இல்லாதிருந்தும். இன்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய செயல், அற்புதங்களும் அதிசயங்களும் எந்த சூழ்நிலையில நடைபெறும்னா வேற வழியே இல்லை. எந்த வழியும் இல்லை, ஏதுமே இல்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் கிரியை செய்வார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? குரலிலேயே சொல்லுவோமா? ஏன்னா அவரே சொல்றார், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எந்த விஷயம் மனுஷனுக்கு முடியலையோ அது என்னால முடியும். அல்லேலூயா. எந்த
நபர் சொல்றாங்களோ இது முடியாது, இல்ல ஏதாவது டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க முடியாது, இல்ல ஒரு யாரோ சொல்றாங்க இதெல்லாம் உன்னால முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம சூழ்நிலையை நம்முடைய வசதியை பார்த்து அவங்க பேசலாம். ஆனால் நம்மை படைத்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆவியானவர் இரவுல மறுபடியும் இதை என்னிடத்துல ஏவனபடியினால தொடர்ந்து இந்த பகுதியை நான் எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாமை குறித்து தெளிவாக ஒரு காரியத்தை பவுல் இந்த இடத்துல இன்சின்ஸா எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2 இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரோமருக்கு எழுதும் போது வெறும் ஆபிரகாமை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எபிரேயர்களுக்கு எழுதும் பொழுது மொத்த தலைமுறையும் ஆதாமிலிருந்து இருந்து எடுத்துட்டு வர்றாரு. அந்த இடத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தான். ஆனா ரோமர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆபிரகாமை குறித்து. இங்க தனியா வெறும் ஆபிரகாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அங்க எல்லா தலைமுறைகளையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு எபிரேயர் 11ல. இப்போ இந்த இடத்துல அவர் கொஞ்சம் அழகா நல்ல டீப்பா போய் பவுல் ஆராய்ச்சி செய்து தேவாவியினால் ஏவப்பட்டு எழுதுவார் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பெரிய ஜாதிக்கு தகப்பனாவ, நீ பெரிய ஆளா வருவ, உனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும், உன்னுடைய தலைமுறை தான் இந்த உலகத்திலேயே பெரிய தலைமுறையா வரும் எல்லாமே சொல்லியும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு. ஆனா சொல்றாரு ஏசப்பா, ஆனா இங்க முன்னாடி அவர் கண்ணு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா நம்புவதற்கு ஒரு வழியுமே இல்லை. உரல்லையே சொல்லுவோமா? ஏசப்பா சொல்லிட்டாரு, பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லிட்டாரு, இதுதான் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு. ஆனா நம்புவதற்கு கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு வழியுமே இல்லை. ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. நீங்க எப்போ ஏசப்பாவை பிடிக்கணும், எப்படி ஏசப்பாவை பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். எப்ப பிடிக்கணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் நம்ம கையில் இருக்கும்போது மட்டுமல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, ஏஆர்பி ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஜெர்மனி ஆண்டவரே ஏல போறதா பில போறதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏவும் கிடைக்கல, பியும் இல்ல, நோ ஆப்ஷன். எதுல போறதுனே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்துலதான் நீங்க இன்னும் அதிகமா கர்த்தரை நம்பணும். ஒரு சொல்லுவோமா? டாக்டரை இல்ல, மனிதர்களை அல்ல, யாரை நம்பணும்? கர்த்தரை அதிகமா நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்க நம்புறீங்கன்னு அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை சோதிப்பார். அல்லேலூயா. நம்புவதற்கு தான் தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு சொல்லுவோமா? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. அதை நம்பிக்கையோட இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல நம்பிக்கையோட இருக்க கூடாது. கர்த்தர் நம்ம குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ அதுல நம்பிக்கையோட இருக்கணும். ஒரு சொல்லுவோமா? நம்மை குறித்த கர்த்தருடைய யோசனை நினைவு எப்படி இருக்குது? சமாதானத்திற்கு ஏதுவான நினைவா இருக்கு. வேதம் தானே சொல்லுது, உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நம்மளை குறிச்சு அவர் என்ன வச்சிருக்கிறாரு? சமாதான முடிவுகளை தான் வச்சிருக்காரு. யாருக்கும் எந்த தீமையான முடிவும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எல்லாருடைய முடிவும் என்னத்துல இருக்காமா? சமாதானமா. ஏசப்பா நிம்மதியான முடிவு தான் கொடுத்திருக்காரு. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே ஆண்டவர் முடிவுல சமாதானத்தை நமக்கு விதைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அந்த சமாதானத்தை நீங்க விசுவாசிக்கணும். இப்போ நமக்கு குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை நீங்க விசுவாசிக்க கூடாது. ஒரு அல்லையே சொல்லுவோமா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னது உன்னை குறித்து என் நினைவுகள் சமாதானம்ட்டாரு. அப்ப நீங்க ஏன் போட்டு அந்த பிரச்சனையவே திரும்ப 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 யோசித்து யோசித்து சமாதானத்தை இழக்கிறீங்க? அல்லேலூயா. அதையவே திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு ஏன் சமாதானத்தை நீங்க இழக்கிறீங்க? அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமாதானத்தை நீ இழக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றாரு. நீங்க அந்த சமாதானத்தை இழந்துராத. அதனால என்ன பண்ணு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏன்னா பாரம் வராதுன்னு சொல்ல முடியாது, பாரம் இருக்கும், கலக்கம் இருக்கும், பிரச்சனை வரும். அதனால கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். வரலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் நீங்க உண்மையாலுமே கர்த்தரை நம்பிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க? கர்த்தரை மட்டும்தான் நான் நம்பி வாழ்றவங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அண்டா குண்டா வாங்கினவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை நம்பி வாங்கினவங்க மட்டும்தான் சொல்லணும். கர்த்தரை நம்பி ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தை வாங்கிட்டு இருக்கவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபர்கள சொல்லிடுவாங்க, எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா தனியா ஓட்டர் ஐடி வந்துரும்ல, ரேஷன் கார்டு தனியா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்குத்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதை நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு இப்ப எங்கிட்ட திறமை இருக்கு, இப்ப எங்கிட்ட தெம்பு இருக்கு, இப்ப எங்கிட்ட அறிவு இருக்கு, இப்ப எங்கிட்ட தொழில் இருக்கு, இப்ப எங்கிட்ட கையில எல்லா காரியமும் இருக்குதுன்னு அதை நம்பினோம்னா ஒரு நாள் அது நம்மளை கைவிட்டுரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்ப நம்பணும்? எப்ப ஆண்டவரை நம்பணும்? ஆரம்பத்திலயா முடிவுலையா? எப்ப ஆண்டவரை நம்பணும்? எங்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்பட்டுமா, இல்ல எங்கிட்ட எல்லாமே இருக்கும்போது நம்பட்டுமா? எப்ப நம்பலாம் சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்பட்டுமா, எல்லாம் இருக்கும்போது நம்பட்டுமா? எப்ப நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும்? ஏன்னா எல்லாம் இருக்கும்போது நம்பிக்கை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் கையில இருக்குல்ல, நம்மளே செஞ்சுக்குவோம். அதான் கையில இருக்குல்ல, நம்மளே பார்த்துக்குவோம். அதான் கையில இருக்குல்ல, நம்மளே நடத்துவோம். முடிஞ்சதுன்னா வேணா ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 ஆச்சுன்னா வேணா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்ப வேணா சர்ச்சுக்கு போவோம், அப்ப வேணா ஃபாஸ்டிங் போடுவோம், அப்ப வேணா காத்திருப்போம். இப்ப என்ன இருக்குது? கையில எல்லாமே இருக்குது. அதனால எங்க போலாம்? கையில இருக்கும்போது எங்க போலாம் சொல்லுங்க, எங்க போலாம்? இப்ப கையில இருக்குது. அண்ணா வாங்கறக்கா, அண்டா வாங்கறக்கு போலாமா? இப்ப கையில இருக்குது, அதனால நானே செஞ்சுக்கிறேன், நானே வீடு கட்டிக்கிறேன், நானே வண்டி வாங்கிக்கிறேன், நானே எல்லாம் பாத்துக்கிறேன், நானே படிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப என் கையில இருக்கு. நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் பிள்ளைங்க ஏன் தெரியுமா அடிக்கடி கஷ்டப்படுறாங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் அடிக்கடி சோதனை வருது தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு ஏன்னு. இஸ்ரவேலர்களை சோதிக்கும்படியாக கர்த்தர் சில ஜாதியாரை அவர்களுக்கு விரோதமா எப்பவுமே வச்சிருந்தாராமா. ஏமோரியர், பெரிசியர், மோவாபியர், கானானியர், அம்மோனியர், இவங்களை என்ன வச்சிருந்தாராமா? அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருந்தாங்களாமா. எதுக்கு வச்சிருந்தாரு? அப்பப்ப அவங்களை என்ன பண்ணணுமாமா? சோதிக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்கிறார். அதே மாதிரி நடந்துச்சு. நியாயாதிபதிகள் காலத்துல எல்லாம் உருட்டி எடுக்கிறாங்க அவங்கள. சொல்லுவோமா? ஆண்டவர் சில சோதனைகளை, சில உபத்திரங்கள் நம்மளுக்கு வச்சிருக்கிறாருன்னா கெட்டதுக்கெல்லாம் இல்ல. கிறிஸ்தவங்க கஷ்டப்படுறான்னா அது தீமைக்கு இல்ல, நல்லதுக்கு தான். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடிப்பான். சொல்லுவோமா? விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடிப்பான். இப்ப ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீங்க எல்லாம் நார்மலா இருக்கிறீங்க. உங்க கையில ஆளுக்கு 1 கோடியை கையில கொடுத்துடலாம். என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போமா, இல்ல ஒரு கான்பிடென்ட்டா அப்படி உட்காருவோமா? இல்ல, நானே நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். கஷ்டப்படும் போது இப்படி வருவாங்க. கஷ்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வருவாங்க. ஏன்? கஷ்டப்படும் போது அட்ரஸே தெரியாது, கப்பு சுப்புன்னு வருவாங்க. கஷ்டம் போயிருச்சுன்னா இவங்கதான் அட்ரஸே. அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அடிக்கடி நம்ம ஷிஃப்ட் ஆயிடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிலைமையை மாத்திடுறோம். அதனாலதான் நீதிமொழிகள்ல சொல்றாரு 31வது அதிகாரத்துல, எனக்கு அதிகமா கொடுத்து உங்களை மறக்க வச்சிடாதீங்க, எனக்கு கம்மியா கொடுத்து தூசிக்க வச்சிடாதீங்க, மிதமா கொடுத்து எப்பொழுதும் உங்க கூடயே வச்சுக்கோங்க. சொல்லுவோமா? எனக்கு ஜாஸ்தியா வந்தா மறந்துடுவேன், கம்மியா வந்தா யாரோ நினைக்கிறீங்க, இங்க வரவே மாட்டேங்குதே. ஜாஸ்தியா வர மாட்டேங்குது, கம்மியா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? இல்லைன்னா கொடுக்கறத எப்பவோ என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் கொடுக்கறதுல 1 நிமிஷம் அப்போதுங்க, 1 செகண்ட் தான். நம்ம ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறதுக்கு 1 செகண்ட் போதும். 1 செகண்ட்ல நம்ம ஜெபத்தை என்ன பண்ணிடுவாரு? அங்கீகரிச்சிருவாரு. எலியாவுடைய ஜெபத்தை அட் த ஸ்பாட்டே அங்கீகரிச்சாருங்க. எலியாவோட ஜெபத்தை அட் த ஸ்பாட், அவன் கருத்தா ஜெபிச்சான், சுருக்கமா ஜெபிச்சாரு. உடனுக்குடனே கர்த்தர் கேட்டாரு, வானத்தை அடைச்சாரு. 3 வருஷம் 6 மாசம் வானம் அடைக்கப்பட்டது. அதே எலியா கருத்தா ஜெபம் பண்றான், மறுபடியும் வானம் திறக்கப்படுது.
அதே எலியா கருத்தா ஜெபம் பண்றான், வானத்துல இருந்து அக்கினி இறங்குது. அப்போ ஜெபம் என்னைக்கு வீணா போகாதுங்க. ஜெபங்கள் என்னைக்கு என்ன பண்ணாது? வீணாய் போவது கிடையாது. ஆனா ஏன் தாமதமாகுது நம்முடைய ஜெபம்? சில தகுதி ஆவதற்காக. ஒரு சொல்லுவோமா? சில தகுதிகளை நம்ம இடத்துல உண்டு பண்ணுவதற்காக அது ஆயத்தமாகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்பு, 19வது வசனத்தை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஒரு அல்லையோ சொல்லுவோமா? தன்னால முடியாதுங்கிறத அவன் நினைச்சே பார்க்கலையாமா. அல்லேலூயா. தன்னால முடியாதுங்கிறத அவன் எண்ணாதிருந்தான். இப்ப உங்களால முடியாதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. அங்க ஆபிரகாம் சொல்லல. ஏன்னா என்னால முடியாதுன்னா என்னால முடியாதுதான். ஆனா என்ன படைச்ச தேவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, உனக்கு செய்வேன்னு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்குள் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாரு பாருங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. உண்மையான பலவீனம் என்ன தெரியுமா? உடம்புல வரதில்ல, உங்க மூளையில வர்றதுதான் உண்மையான பலவீனம். அல்லேலூயா. உடம்புல வர்றது பலவீனம் இல்ல, உங்க மூளையில முடியாதுன்னு வருது பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பலவீனம். அல்லேலூயா. உங்க இருதயத்துல அந்த யோசனை வருது பாத்தீங்களா, நடக்குமான்னு, அதுதான் உண்மையான பலவீனம். பலவீனம் எப்ப பலவீனமா மாறு தெரியுங்களா? உங்க நம்பிக்கை விசுவாசம் குறையும் போது தான் அது பலவீனமா மாறும். ஒரு இல்லையா சொல்லுவோமா? அடுத்த நொடி மரணமே ஏற்பட்டாலும் சரி, விசுவாசத்தை அந்த முந்தின நொடி வரைக்கும் விட்டுறக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுவோமா? அதான் தாவீது 23வது சங்கீதத்தில் தெளிவா எழுதுறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை. பாருங்க, டிராவல் எங்க பண்றாராமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருக்கிறேன். பொல்லாப்பு நடந்துகிட்டு இருக்குது, மரண இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிற பொல்லாப்பு வரப்போகுது, எல்லாமே இருக்குது, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்திருக்கு. ஆனா நான் பயப்பட மாட்டேன். எப்படி? தேவரீர் 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 தேவரீர். எந்த சூழ்நிலையில தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார்? எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, பொல்லாப்பின் வேளையிலே, வாதை கூடாரத்தை அணுகிற வேளையிலே, எல்லா உபத்திரவங்களும் நடக்கிற வேளையில தான் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. கஷ்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அந்த விசுவாசம் வரணும். ஒரு உபத்திரவம் வந்துச்சுன்னா கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் வரணும். ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போறீங்களோ அந்த இடத்துல நீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். எந்த இடத்துல உங்களை எந்த பலவீனோ இல்ல எந்த நபர் இல்ல எந்த சூழ்நிலை உங்களை கீழே தள்ளுதோ அந்த இடத்துல சொல்லணும்னா கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, கர்த்தர் என் கூட இல்லையோன்னு இல்ல, எனக்கு பிரச்சனை வந்திருக்குது, இப்ப யார் என் கூட வரப்போறா? யார் என் கூட வரப்போறா? யார் என் கூட வரப்போறா? கர்த்தர் என் கூட வரப்போறாரு. நீங்க எப்பவுமே அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் ஆண்டவருக்கு தேவை. எனக்கு ஒண்ணு வந்துருச்சு, எனக்கு ஒரு சோதனை வருது, எஸ், ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அதான் தாவீதுனுடைய தாவீது the man of positive attitude. தாவீத மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட நான் வேதத்துல பார்த்ததில்லை, நீங்க தியானிக்கவே முடியாது, யாரை வேணா எடுத்துக்கங்க. தாவீது அதாவது எந்த விதத்துல பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா, பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்ல, நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அல்லேலூயா. எல்லா தப்பு செஞ்சிருவான், கர்த்தர் என்ன மன்னிப்பாருங்கிற அந்த விசுவாசத்தோட வாழ்ந்துவான். அல்லேலூயா. முடியாது தாவீதுனால, தெரியும் தாவீதுக்கு, ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாருமா. அல்லேலூயா. கொஞ்சம் கூட நீங்க வேதத்துல பாருங்க, நம்மளுக்கு இருக்கிறதுல சின்ன பொடி குழந்தை கூட தாவீது கோலியாத்து கதையை சொல்லும். எங்கேயாவது தாவீது கோலியாத்து கதை இல்லாத சபை, சண்டே கிளாஸ், விபிஎஸ் ஏதாவது இருக்குதா? ஆனா சின்ன குழந்தைங்க கூட தெரியுங்க தாவீது கோலியாத்து கதை. The one and only story of positive attitude. அல்லேலூயா. உலகத்திலேயே பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டோரினா அது டேவிட் அண்ட் கோலியாத். ஈவன் புக்ஸ்ல இருக்குது, அது
தெரியுமா? நான் படிச்சம்போது புக்ஸ்ல இருந்துச்சு எனக்கு. தாவீது கோலியாத். தாவீத போல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் யாருகிட்டயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து கடுகளவும் பயப்படாம நிக்கிறான். இவன் ஒன்னும் மற்றவர்களால புஷ் பண்ணி அங்க வரல கோலியாத்தை கொல்றதுக்கு. தானே அந்த ஆட்டிடியூட உருவாக்கிட்டு வந்தார் உள்ள. வரலையே சொல்லுவோமா? கர்த்தர் அவன் கூட இருந்தாரு, கர்த்தர் அவனை வனத்தினார், எல்லாமே ஓகே. அவன் வந்தது என்னமோ பால் கட்டிகளையும் பருப்பையும் கொடுத்துட்டு போக வந்தான், வருத்த பயிற்றையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தவன். அவ்வளோ பெரிய தடையை பார்த்து அவன் பயப்படல, அவ்வளோ பெரிய அரக்கனை பார்த்து அவன் பயப்படவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படல. The man of positive attitude. போய் நிக்கிறான், தைரியமா நிக்கிறான், ஃபேஸ் பண்றான் பாருங்க அவ்வளோ பெரிய கோலியாத்து. ஏங்க கிட்டத்தட்ட 3-4 லட்சம் இஸ்ரவேலர்கள் பின்னடைவுல நிக்கிறாங்க. 40 நாளா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாளா பயந்துகிட்டு இருக்கிறாங்க? 40 நாளா. எத்தனை லட்சம் ஜனம்? கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ஜனம் பயந்துட்டு நிக்குது. யுத்தத்துக்கு போனவங்க அத்தனை பேர் 40 நாளா ஒரே இடத்துல கிடு நடுங்கிட்டு நிக்கிறாங்க. ஒருத்தனை பார்த்து பயந்துட்டு. வரலையே சொல்லுவோமா? அந்த இடத்துல சவுலும் இருக்கிறாரு. சவுல் யார் தெரியுமா? சவுல் யாருங்க? அட இஸ்ரவேலிலே பலசாலியுடைய பையன். கீஸ் யாரு? சவுலுடைய அப்பா கீஸ் யாருங்க? பராக்கிரமசாலி அவன். அவனை மாதிரி ஒரு மல்யுத்த வீரர் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய பைல்வான் இருந்தாலும் அடிச்சிருவார் கீஸ். அவருடைய பையன் சவுல். லேலூயா. அவனும் ஒரு பலசாலி. சவுலுக்கு கோபம் வந்த சாதாரணமான இல்ல, பயங்கரமா யுத்தம் செஞ்சிருவான். 1000 பேத்தை கொண்டு கூட்டிட்டு போய் எத்தனை பெலிஸ்தர்கள் அடிச்சார் தெரியுமா சவுலு? அவ்வளவு பெரிய பலசாலி. அந்த சவுல் அமைதியா நின்றுகிட்டு இருக்கிறாரு. ரல்லே சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, கவன்கண் எரிகிறதான பென்யமீனர் உள்ள இருக்கிறாங்க. 1 லட்சம் பென்யமீனர்கள் கவன்கண், இடது கை பழக்க கவன்கண் தெரியுங்களா? லெப்ட் ஹேண்டு பேட்டில்மேன். அவங்க எல்லாம் இடது கையிலேயே யுத்தம் செய்வாங்க. அவங்கள மாதிரி இடது கையில யுத்தம் செய்யறதுக்கு யாருமே வர முடியாது. 1 லட்சம் பென்யமீனர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி சொல்லுது. 1 லட்சம் பென்யமீனர்கள் இடது கை பழக்கமுடையவர்கள். ஸ்விங் ஷாட்ல இப்படி விட்டு இப்படி அடிச்சாங்கன்னா நெத்தி பொட்டிலேயே விழுந்துச்சுன்னா ஸ்பாட் அவுட். எத்தனை பேர் இருந்தான்? 1 லட்சம் பேர் இருந்தான். ஒருத்தங்க கூட முன்னாடி வரல. யாரு வந்தா? ஆடு மேய்ச்சிட்டு ஆட்டை கொண்டு போய் வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஆழ்ந்த வேலை வரான். ஒரு சொல்லுவோமா? அவனும் பெரிய பெரிய பலசாலிகளோட யுத்தம் செஞ்சுட்டு ஆழ்ந்த வேலை வரல. குட்டி குட்டி ஆடுகளை மேய்ச்சிட்டு அதுகளை பட்டியல போட்டு அடைக்காம வேலைக்காரங்கிட்ட அவசர அவசரமா அப்பா கூப்பிடுறாரு, அப்படியே கொண்டு போய் வேலைக்காரன் கையில கொடுத்துட்டு அப்படியே பால் கட்டிகளையும் வருத்த பயிரையும் கொடுத்துட்டு விளையாண்டு வந்துகிட்டு இருக்கிறான், கள்ள தூக்கி வீசிட்டு. லேலூயா. சின்ன பையன், பெரியவனெல்லாம் கிடையாது. அங்க வந்து நின்னு பாக்குறான், உள்ளுக்குள்ள ஒரு அக்னி எரியுது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்தனுங்கிறான். விரலை சொல்லுவோமா? அவனுக்குள்ள அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்க. நம்ம என்ன சாதாரண கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவன் வந்து தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனுங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இஸ்ரவேலர்கள். நம்ம எவ்வளவு பெரிய கடவுளை ஆராதிச்சுட்டு இருக்கோம், அந்த கடவுளை இவன் வந்து தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான். உள்ள இறங்கிட்டான். சரி பார்க்கலாம். தாவீது அவனுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்கிட்ட இல்ல, அவனோட பலத்துல இல்ல. யாருடைய பலத்துல? தாவீதுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் யாரோட பலத்துல? கர்த்தராகிய தேவனுடைய பலத்துல இறங்குறான் உள்ள. தைரியமா, கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை. அந்த இடத்துல நீங்களும் நானும் நின்னோம்னா அவ்வளவுதான், அந்த இடத்துலயே எல்லாம் போயிரும். ஆனா முன்னேறி சொல்றான். முன்னேறி சொல்றது மட்டும் இல்ல, அவனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரிப்ளை பண்றான். நீ தடியோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் என்ன நாயா அப்படிங்கிறான். நீ சொல்லானாலும் சொல்லாட்டி நீ நாய் தான்ட்டான். அல்லேலூயா. நீ நாய் தான்டா. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, மீசையை முறுக்கிட்டு வந்தாலே நம்ம பயப்படுவோம். இவன் அவனை விட டபுள் மடங்கு ஹைட்ல நிக்கிறான், ஜெய்சாண்டிக்கா நிக்கிறான். அவன் ஈட்டியை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு காவலாளி நிக்கிறான், அவன் கேடயத்தை பிடிக்கிறதுக்கு இந்த சைடு ஒருத்தர் நிக்கிறான். அவ்வளவு வெயிட். அவன் கேட்கறான், நீ என்ன நான் என்ன நாய் நினைச்சிட்டு என்னை குச்சி எடுத்து அடிக்க வரையா? ஆமா, நீ சொன்ன மாதிரி தான், நீ நாய் தான் அப்படிங்கிறான். லேலூயா, லேலூயா. நீ ஈட்டியோடு கேடயத்தோடும் உங்ககிட்ட இருக்கிற பலத்தோடு நீ வர. ஆனா அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்க, தாவீதோட. அவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ நிந்தித்த, நீ யார கேவலமா பேசுனியோ அதே தேவனுடைய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நானு வந்திருக்கிறேன். அவ்வளவு ஆட்டிடியூட், பெஸ்ட் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் இஸ்ரவேலுக்குள்ள காட்டல, உங்க வீட்டுல காட்டாதீங்க.
பிசாசு கிட்ட காட்டுங்க. இந்த ஆட்டிடியூட் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. அது எதுல காட்டுறீங்கன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள, உங்க உறவினர்களுக்குள்ள காட்டுறீங்க. தாவீது எத்தனையோ எதிரிகள் அடிச்சவன், எத்தனையோ சத்துருக்களை தோக்கடிச்சவன், எத்தனையோ யுத்தங்களை ஜெயிச்சவரு. ஒரு நாள் கூட வீட்டுல வந்து சண்டை போடல. ஒரு நாள் கூட எங்க வந்து சண்டை போடல? வீட்டுல சண்டை போட்டது கிடையாது. அவனுடைய குடும்பத்துல சண்டை போட்டது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டது கிடையாது. அவனுடைய அரண்மனைக்குள்ள சண்டை போட்டது கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போட்டது கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் இருந்தா எனக்கு எடுத்து காட்டுங்க. எத்தனை யுத்தத்துல ஜெயிச்சவன். வீட்டுல வந்து அவனுடைய ஆட்சி ஒண்ணும் இல்ல. பையன் அப்சலோம் அப்பனை எதிர்க்கிறான். தாவீது நினைச்சா முடிச்சிருக்கலாமா? முடிச்சிருக்க முடியாதா? ஒரு செகண்ட் போதும். எத்தனை யுத்தத்துல பிளான் பண்ணி தூக்கினவன். அப்சலோம் எத்தனை யுத்தத்தை பார்த்தவன்? அப்சலோம் எத்தனை யுத்தத்தை பார்த்தவருங்க? ஒரு யுத்தத்தை பார்த்திருப்பாரா? ஒரு யுத்தத்தை பார்த்திருப்பானா? ஒரு யுத்தத்தையும் பார்க்கல. ஆனா தாவீது வாழ்நாள் முழுவதும் யுத்த களத்திலேயே வாழ்ந்த மனுஷன். தாம் பையனுக்கு விலகி போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மை. யுத்தத்துல எத்தனையோ எதிரிகளை சூறையாடினவன், கோலியாத்த கொன்னவன். தாம் பையன் பேசின பேச்சுக்கு அவனை கழுத்தை நெரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் கூட அவனை தொடவே இல்லை. விலகி அவன் எப்படி சொல்றதுன்னா, கொல்லப்புறமா ஓடி போறான். அரண்மனை வாசல் வழியா ஓடி போறான். அப்பா அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு படையை கிளப்புறதுக்கு எவ்வளவு நேரம்? தாவீதுக்கு படையே தேவையில்லை. ஒரு ஸ்லிங் ஷாட் இருந்தா போதும். இங்கிருந்து விட்டானா அவன் நெத்தி போட்டுதான். அல்லேலூயா. அப்படியே பணிஞ்சு, அப்படியே தாழ்மையா, அப்படியே அடங்கி அவன் பாட்டுக்கு போயிட்டான். நல்லையா சொல்லுவோமா? இத்தனைக்கு அவன் இன்னொரு பையனை கொண்டிருக்கிறான். அப்சலோம் அவனுடைய இன்னொரு பையனை கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணதே இல்லைங்க. ஒரு நாளும் அவனால வீட்டுக்குள்ள சண்டை வந்ததே கிடையாது. ஒரு நாள் தன் பிள்ளைகிட்ட கூட அவன் எதிர்த்து பேசினது கிடையாது. அவ்வளவு டிசிப்ளினான ஃபாதருங்க, அவ்வளவு டிசிப்ளினான ஹஸ்பண்ட், அவ்வளவு டிசிப்ளினான மேன் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆனா யுத்தத்துல எத்தனையோ சத்துருக்களை தம்சமாக்கினவன். உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இல்ல. அவன் பாட்டுக்கு பொறுமையா விலகிதான் போனான். அவன் ஊருக்காரன் சிமேயி தூசிக்கிறான். ஊருக்காரனை கூட மன்னிக்கிறாங்க. நம்ம ஊருக்காரன்டா, பேசினா பேசிட்டு போறான். ஏதோ கர்த்தர் அவன் அனுமதிச்சிருக்கார், அவன் பேசுறா, விட்டுரு. இஸ்ரவேலுக்குள்ளேயும் ஒரு உயிர் தாவீதுனால போனது கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தரையும் அவன் கண்டிச்சது கிடையாது, தண்டிச்சது கிடையாது. அவனுடைய நண்பர்களுக்குள்ள கூட சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னோடு சாப்பிட்டவனோ, என்னோடு அப்பம் பிட்டவனோ, என்னோட ஆலயத்துக்கு வந்த என்னுடைய நண்பர்கள் எனக்கு விரோதமா வராங்க, நீங்க பாத்துக்கங்கிறான். வரலையா சொல்லுவோமா? ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டீங்க வா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பலார்னு ஒரு அப்புட்டு இருக்கலாம். ராஜா நினைச்சா அவன் நண்பன் அவன் கேள்வி கேட்கலாமா? கேட்க முடியாதா? ஆனா ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு நீர் நீதி செய்யுங்கிறான். எனக்கு விரோதமா அவன் எழும்பிட்டு இருக்கிறான், நீர் நீதி செய்யும். ஆனா பேட்டில் ஃபீல்ட்ல நீர் நீதி செய்யும்னா நின்று இருப்பா தாவீது? என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள், நீ நீதி செய்யுமா சொல்லுவான்? வாள் எடுத்தான்னா அத்தனை பேர் க்ளோஸ். அல்லேலூயா. அவ்வளோ திறமை, அவ்வளோ பலம் கையில இருந்துச்சு, அவ்வளோ பவரும் கையில இருந்துச்சு. அந்த பவரையும் அந்த பலத்தையும் அந்த திறமையும் ஒரு சொட்டும் கூட இஸ்ரவேலுக்குள்ளேயோ, வீட்லயோ, நண்பர்கள் மத்தியிலயோ, உறவுகள் மத்தியில அவன் யூஸ் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? the man of positive attitude. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஆட்டிடியூட் அவகிட்ட இருந்துச்சு. குரல்லையே சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க பலவீனமா இருக்கக்கூடாது. தாவீது தன் சிந்தனைகளை, தன் இருதயத்தில் அவன் பலவீனமா இருக்கல, தெளிவா இருந்தாரு. வீட்டுக்குள்ள நான் சண்டை போடக்கூடாது, ஆனா வெளியில எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் நான் மேற்கொண்டுதான் ஆகணும். என்னுடைய இஸ்ரவேலுக்குள்ள நான் ஆளுகை செய்ய சமாதானத்தை நிலைநாட்டதான் வந்திருக்கிறேன், ஆனா அடுத்த தேசத்துக்காரனை முடிச்சு கட்டணும். தெளிவா இருந்தார். அவனுடைய மூளையிலையும் சரி, அவருடைய இருதயத்திலையும் சரி, அவன் பலவீனமா இல்லவே இல்லை. வரலையே சொல்லுவோமா? அவருடைய டெசிஷன் கிளியர் டெசிஷனா இருக்கும். தாவீதுடைய டெசிஷன் கிளியரா, ஒவ்வொரு முடிவும் கிளியரா இருக்கும். அதனாலதான் பாருங்க, இங்கேயும் அதே மாதிரிதான். தாவீதுடைய முற்பிதா ஆபிரகாம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன்னுடைய இயலாமையை அவன் ஒரு நாளும் எண்ணவில்லை. வரலையா சொல்லுவோமா? தன்னுடைய வயசை அவன் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் வயசை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன? தாவீது ஆபிரகாம் விட்ட வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 10 பேரு.
ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் 100ன்னு வாயை திறந்து சொன்னேன்னா எனக்குள்ள என்ன ஆயிடும்? 100ஆ? ஐயோ, அப்படி எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துடும். அதனால அவன் அது எண்ணவே இல்லை. அவனுக்கு 100 வயசுன்னு எண்ணல, சாராளுக்கு 90ன்னு எண்ணல, தன்னுடைய சரீரம் செத்து போனது எண்ணல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். ஒரு சொல்லுவோமா, உங்களுடைய நிலையையும் நிலைமையும் நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைய ஆரம்பித்து விடும். ஒரு சொல்லுவோமா, உங்கள் நிலையையும் உங்கள் நிலைமையையும் நீங்கள் உணராது இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலவீனமாய் இருக்க மாட்டீர்கள், பலவான்களாய் இருப்பீர்கள். ஒரு சொல்லுவோமா, முதல் உங்களை நீங்க நம்பணும். அல்லேலூயா. உங்களை நீங்க நம்பணும். ஒண்ணு இல்லைன்னு நீங்க நம்பணும். எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதுக்குன்னு ஒண்ணும் இல்லைன்னு ஓவர் ஆட்டிடியூட் காட்டக்கூடாது. விசுவாசத்துல வளரணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து 20வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஒரு சொல்லுவோமா, நம்ம எதை சந்தேகப்படுறோமோ இல்லையோ, ஏசப்பாவுடைய வார்த்தையை மட்டும் சந்தேகப்படவே கூடாது. ஒரு சொல்லுவோமா, இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை மட்டும் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நீங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னைக்கு என்ன பண்ணாதீங்க? சந்தேகப்படவே படாதீங்க. அவன் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு சொல்லுவோமா, அல்லேலூயா. இவனுடைய பாசிட்டிவ், ஆபிரகாமுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன பண்ணிருச்சுன்னா, விசுவாசிச்சு அந்த விசுவாசத்துல அந்த பாசிட்டிவ் ரிலமிலேயே சுத்துறான். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்முடைய அவ்விசுவாசத்தினுடைய உலகத்துல வாழ்றோம். விசுவாசத்தினுடைய உலகத்துக்கு போங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இல்லைங்கிற இந்த உலகத்திலேயே நீங்க இருக்கிறீங்க, எனக்கு எல்லாம் இருக்குங்கிற அந்த உலகத்துக்கு போங்க. He lived in the realm of that faithful realm. விசுவாச மண்டலத்தில் அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. அந்த விசுவாச மண்டலத்துல வாழ்ந்தனால போக போக இந்த விசுவாசத்தினால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆனா ஒண்ணும் நடக்கல. எதுல? இந்த வேர்ல்டி ரிலம்ல ஒண்ணும் நடக்கல. ஆனா ஃபெய்த்ஃபுல் ரிலம்ல he is worshiping God, he is magnifying his name. ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். எங்க? விசுவாச மண்டலத்துல முழு நிச்சயமாய் நம்பினால பிரம்மைக்குள்ள போயிட்டாரு. அந்த பிரம்ம தான் விசுவாச மண்டலம். சொல்லுவாங்களே, என்ன பிரம்மையா? நான் கனவுல பார்த்தேன்பா, என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா? என்ன கனவா? என்ன பிரம்மையா அப்படிங்கிற பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒரு நைட்ல போயிடும் பிரம்மை. அந்த கனவு ஒரு நைட்ல, அது 1 மணி நேரம் வந்துட்டு போயிடும். ஆனா ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் அந்த பிரம்மையிலேயே தான் வாழ்ந்தார். இல்லையா சொல்லுவோமா, தனக்கு நடக்குங்கிற அந்த பிரம்மையிலேயே. சொல்லுவாங்க, டே ரொம்ப பிரம்மையிலேயே இருக்காத, ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காதும்பம்ல. ஆபிரகாம் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, டே ரொம்ப கனவு காண, அதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனா ஆபிரகாம் அந்த கனவுலேயே தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இல்லையா சொல்லுவோமா, 100 வயசு வரைக்கும் அந்த பிரம்மையில வாழ்ந்து அந்த வாசனத்தை பிடிச்சு அந்த வாக்குத்தத்தை நம்பி முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இல்லையா சொல்லுவோமா, உங்க விசுவாச வாழ்க்கையில இன்னொரு ஆள் உள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இன்னொரு ஆள் என்ன பண்ணவே கூடாது. உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா? என்னோட விசுவாசமும் சேர்ந்து உங்களை ரட்சிக்குமா? யாரோட விசுவாசம் உங்களை ரட்சிக்கும்? உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். உங்க விசுவாசத்துக்குள்ள இன்னொரு ஆளுடைய அவநம்பிக்கைய என்ன பண்ணிடாதீங்க, கொண்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு அதை நம்பி அதை விசுவாசிச்சு டிராவல் பண்ணுங்க. தயவு செய்து நீங்களும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில போய் என்ன பண்ணாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த வார்த்தையும் அவிசுவாசமா இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில பேசாதீங்க. இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு எப்படி இருக்குது திட்டம்? தாழ்வா இருக்க, என் பிள்ளைங்க விளங்காதுங்க அப்படிங்கிறீங்களா? இல்ல என் பையனா, என் பிள்ளையா, அது இப்ப அப்படி இருந்தாலும் பின்னாடி நல்லா வருங்க அப்படிங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? உங்க பிள்ளைங்க பின்னாடி நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எங்கீங்க நல்லா இருக்க போதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு இல்லையா சொல்லுவோமா, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கு இப்பவே எல்லாமே பண்றீங்க, அப்ப பின்னாடி நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமா,
அல்லேலூயா. இங்க யாராவது உங்க பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? இல்ல. அப்ப பொல்லாத தாய் தகப்பன்மாரே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக. எஸ், he is saying ப்ராமிஸா கொடுப்பேன். நிச்சயம் என்ன அர்த்தம்? சத்தியமா நான் உனக்கு கொடுப்பேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பேன், நீ அதை மட்டும் விசுவாசி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஈவுகளை தான் நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு கெட்டதே செய்ய மாட்டேன். வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கிற சில கெட்டதுகளை நீ கெட்டதா நினைக்காத, நீ விசுவாச மண்டலத்துக்குள்ள போய்க்கோ. அல்லேலூயா. நீங்க வாக்குத்தத்தங்களை வச்சு விசுவாச மண்டலத்துல வாழ ஆரம்பிங்க. பிரம்மையில வாழுங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வாழுங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கண்டுக்கவே கண்டுக்காது. யோசிச்சு பாருங்க, 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. மறைமுகமா, மேபி ஆபிரகாம் பெரிய பணக்காரர், அதனால மறைமுகமா பேசியிருப்பாங்க. டைரக்டா அவரை பேச முடியாது. ஆனா மறைமுக சமுதாயத்தில் அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த அவமானத்துல எப்படி வாழ்ந்திருப்பார் 100 வயசு வரைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஆள் அட்ரஸ் இல்லாத ஆள்னா பரவாயில்ல, அந்த தேசத்திலேயே பெரிய சீமான் யாரு? ஆபிரகாம். அவர் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள. இதுல வேற வைராக்கியமா கேத்தூராலையா உன் பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டாரு, ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி வேற அனுப்பிச்சிட்டாரு. இப்ப யார் இருக்கா? இன்னும் வாக்கு தத்தத்துல விசுவாசத்துல வல்லவனா மாறணும்னு தனக்கு இருக்கிற சொந்த, அதாவது கொஞ்ச நஞ்ச அற்ப சொற்ப நம்பிக்கையும் தூக்கி வீசுறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தர் கொடுக்காம இருந்தா என்ன பண்றது? வாக்குத்தத்தை நிறைவேறாம இருந்தா கேத்தூராலையும் பிள்ளைகளையும் வச்சுக்குவோம், இஸ்மவேலையும் ஆகாரையும் வச்சுக்குவோம், இருக்கட்டும், பிறந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லை. அவர் ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். வரலையே சொல்லுவோமா? அது கிளியர் பண்ணி கொடுக்குறாரு ஆண்டவர் சமூகத்துக்கு. நீங்க எல்லாம் அந்த விசுவாசத்துக்கு நீங்க முழு நிச்சயமாய் நம்பணும்னா உங்களை சுத்தி இருக்கிற உலக நம்பிக்கைகளை வெளியே தள்ளுங்க. அல்லேலூயா. அற்ப சொற்ப நம்பிக்கை இருக்கும் தெரியுங்களா? அற்ப சொற்ப நம்பிக்கை உங்களை குறிச்சு உங்களுக்கே, அதை தூக்கி வீசிட்டு 100% கர்த்தரை மட்டுமே விசுவாசிங்க. அல்லேலூயா. அதான் அவன் விசுவாசத்துல வல்லவனானா. கொஞ்ச நஞ்ச அற்ப சொற்ப நம்பிக்கையை அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிட்டான். இப்போ முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரல்லையா சொல்லுவோமா? கடைசியில என்ன நடந்துச்சு? ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை ஈசாக்கு தாய் தகப்பனுக்கு மாம்சத்தின்படி பிறந்தவன் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. ஒரல்லையா சொல்லுவோமா? வாக்குத்தத்த குழந்தை வேற, பேர் சொல்ற குழந்தை வேற. இது பேர் சொல்றதுக்காக வரல, வாக்குத்தத்தை நிறைவேற்றக்காக பிறந்தது. ஒரல்லையா சொல்லுவோமா? ஈசாக்கு எப்படி பிறந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, சாராளுடைய கற்பமும் செத்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை என்ன குழந்தை? மனுஷ குழந்தையா? இல்ல, அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆண்டவரே சொல்றாரு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அவன். அல்லேலூயா. ஈசாக்கு யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். என்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், தாய் தகப்பனாகட்டும், எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது கிருபையின் நிமித்தமாய். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய், சங்கீதம் 128 இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தமாய் குடும்பம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால எந்த இடத்துல நீங்க அவிசுவாசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, விசுவாசத்தோடு இருங்க. வரலையா சொல்லுவோமா? நீங்க நார்மலா மறுபடியும் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரன், எகுத்து வீட்டுக்காரன், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ், அவன் சொல்றான் இவங்க சொல்றாங்கன்னு நீங்களே உங்க விசுவாசத்தை மட்டப்படுத்திக்காதீங்க. தேவனுடைய வல்லமையை குறைச்சிக்காதீங்க. அல்லேலூயா. யாரு சொல்றது என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் உள்ள வச்சுக்கங்க, அதுல மட்டும் வாழுங்க, அதுல மட்டும் விசுவாசிங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையா மாறும். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஏதுவில்லாது இருந்தும் ஒண்ணுமே வழியே இல்லைனாலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எழும்பி நிற்போமா? நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக கனிதரும்
காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, நமக்காக யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தர், மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் தன் வாழ்க்கையில ஏதுமில்லாத அந்த சூழ்நிலையில கூட உம்மை விசுவாசித்து 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 அந்த விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினது போல எங்க வாழ்க்கையில ஏதுமில்லாத நிலைமையில நாங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்திலே வளர்ந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். கேட்க சத்தியத்தின் சத்திய வார்த்தையின் பிரகாரம் 30, 60, 100 நாங்கள் பலந்தர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.